சிஓபிடி என்று சொல்லக்கூடிய கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் பாதிப்பால் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது. மரணங்களை சந்திக்கிற நோயாக இருப்பது இந்த சிஓபிடி. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் நோயற்ற தமிழ்நாடு, நோய் பாதிப்புகளற்ற தமிழ்நாட்டின் மக்கள் என்கின்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வர அறிவுறுத்தி இருக்கிறார்கள். திட்டத்தின் பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகைகளிலான சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றியும் வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்திய அளவில் 3வது பொதுவான இறப்புக்குரிய காரணமாக விளங்குகிற ஒரு பெரிய நோய் நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய் என்பதாகும். சிஓபிடி என்று சொல்லக்கூடிய கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் பாதிப்பால் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது. கொரோனா பாதிப்புக்கு பிறகு இதய பாதிப்புகள், இந்த நுரையீரல் பாதிக்கும் இந்த நோய்கள் என்பது கூடுதலாக ஆகி வருகிறது. 3வது நோய் என்று சொல்லும்போது முதலில் இதய பாதிப்புகளுக்கான மரணங்கள், பக்கவாத பாதிப்புக்கான மரணங்கள், தொடர்ந்து 3வது நோய் பாதிப்பு என்றால் நுரையீரல் அடைப்புக்கான மரணங்கள் என்று அதிக அளவில் மரணங்களை சந்திக்கிற நோயாக இருப்பது இந்த சிஓபிடி. அதேபோல் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த இன்னொரு சிறப்பான திட்டம் கொழுப்பு மிகு கல்லீரல் நோய். இதுவுமே கூட அதிக உயிரிழப்புகளை தருகிற ஒரு நோயாகும். எனவே இந்த கொழுப்பு மிகு கல்லீரல் நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி ஆரம்ப நிலை பரிசோதனைகளை மேற்கொள்வது போன்ற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கால வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களினால் உலகெங்கும் சுமார் 30% மக்கள் கொழுப்புமிகு ஈரல் நோய் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள். இதன் மூலம் இதை கருத்தில் கொண்டு களப்பணியாளர்கள் மூலம் இந்நோய் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அறிகுறிகள் உள்ளவர்களை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனைகளுக்காக கல்லீரல் பாதிப்புக்கான இரத்த பரிசோதனை மேற்கொள்ள வழிவகை செய்வது போன்ற பல்வேறு விஷயங்களை மேற்கொள்வது என்பது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏற்கனவே நான் சொன்ன ஏராளமான புதிய திட்டங்களினால் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் நோயற்ற தமிழ்நாடு, நோய் பாதிப்புகளற்ற தமிழ்நாட்டின் மக்கள் என்கின்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வர அறிவுறுத்தி இருக்கிறார்கள். சென்னையில் ஏதாவது ஒரு பெரிய அந்த பள்ளியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தின் பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம் போன்ற பல்வேறு திட்டங்களின் வரிசைகளுக்கு இது முன்னோடி திட்டமாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தினால் பயன்பெறவிருப்பவர்கள் ஏராளமான பயன்களை பெறவிருக்கிறார்கள். பொதுவாக இன்றைக்கு முழு உடற் பரிசோதனை என்று தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு எங்கே சென்றாலும் பொருட்செலவாகும். ஆனால் பொருட்செலவு இல்லாமல் ஒரு முழு உடற் பரிசோதனைகள் அந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் சிறப்பு மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவ வசதிகளோடு ஒரு பெரிய அரங்குகள் அமைக்கப்படவிருக்கிறது. கொரோனா பாதிப்புங்கிறது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லைங்கிறத தொடர்ந்து சொல்லின்னு வரோம். நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கிற அந்த எண்ணிக்கை 236 பேருக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த 236ங்கிறதும் ஒரு 3-4 நாள் சளி, தொண்டை வலி, இருமல், இந்த மாதிரி ஒரு காய்ச்சல், இந்த மாதிரி பாதிப்புகளோட குணமடைந்து விடுகிறார்கள். தொடர்ந்து இந்த பாதிப்புக்குள்ளானவர்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கண்காணித்து கொண்டும் இருக்கிறார்கள். எனவே பெரிய அளவில் இதை பதட்டப்பட வேண்டியதில்லை. இன்னொன்று, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இணை நோய் பாதிப்பு இருப்பவர்கள், இதய பாதிப்பு இருப்பவர்கள், சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்கள், இது மாதிரியான பாதிப்பு மிகுந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிறப்ப ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கானவர்கள் கூடுகிற இடங்களுக்கு போகும்போது இந்த நோய் பாதிப்புள்ளவர்கள் யாராவது இருமினாலோ தும்மினாலோ அவர்களுடைய அந்த எச்சில் துகள் இவர்கள் மேலும் பட்டு இவர்களுக்கு அது வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான்
ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பொது இடங்களுக்கு நோய் பாதிப்புள்ளவர்கள் போபவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயதானவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் போகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே தான் நாம் பலமுறை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே 2019 இறுதி கொரோனா பாதிப்புக்கு பிறகு தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது, இந்த மாதிரி சுத்தமாக இருப்பது என்பது நல்லது.